வணக்கம். தைப்பொங்கல் 3 நாள் கொண்டாடப்படுகின்ற ஒரு நல்விழாவாகும். தொடர்ந்து 3 நாட்கள். நன்றி திருநாள்ங்கிறது முக்கியமான ஒன்றாக இருந்தாலும் கூட, முதல் நாள் தைப்பொங்கல், மறுநாள் மாட்டுப்பொங்கல், திருவள்ளுவர் தினம், 3ஆம் நாள் காணும் பொங்கல். இன்றைக்கு தான் காணும் பொங்கல். இதற்கு ஏன் காணும் பொங்கல் என்று பெயர் என்று சொன்னால், நீர்நிலைகள் நிறைந்த ஊர்களில் இதனை மிகச் சிறப்பாக கொண்டாடுவார்கள். சரி, நீர்நிலை இல்லைன்னா என்ன பண்றது? எப்படியாவது ஒரு குளம் அல்லது ஏரி, கண்மாய் போன்ற நீர் தேக்கி வைக்கப்பட்ட பகுதிகளுக்கு மக்கள் செல்வார்கள். அதாவது காலங்காலமாக மக்கள் நீர் நிறைந்த இடத்தை தேடித்தான் தங்களுடைய வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். அதாவது வேட்டைக்கார சமுதாயம் பிறகு கால்நடை சமுதாயமாக மாறி, பின்னர் அது வேளாண்மை சமுதாயமாக மாறுகிற காலத்தில் தான் நிலையான இடத்தில் நீரும் தங்கும் வசதியும் கிடைத்த பிறகுதான் மக்களுடைய வாழ்க்கையும் குடும்பம் என்ற அமைப்பும் தோன்றுகிறது என்பதை என்னுடைய முன்னோர்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். அதன்படி இந்த பொங்கல் அன்றைக்கு எப்படி முதல் நாளிலே தைப்பொங்கல் அன்றைக்கு பொங்கல் வைத்து இயற்கைக்கு நன்றி செலுத்துவோமோ, மறுநாள் நம்மோடு இருக்கின்ற அந்த மாடுகளுக்கு நன்றி செலுத்துவோமோ, அதுபோல இந்த நாளன்று பல்வகையான உணவுகளை வீட்டிலே தயாரித்து, அது சித்திரான்னம் என்று சொல்லுவோம், அந்த உணவுகளை எடுத்துக்கொண்டு நீர்நிலைகளை நோக்கி செல்வது வழக்கம். இப்போ நான் பார்த்த அளவில், நான் சிறுபிள்ளையாக இருந்த இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, சோழவந்தான், மதுரை மாவட்டம். வைகையினுடைய வடகரை எங்கள் ஊர், தென்கரை தான் டிஆர் மகாலிங்கம் அவர்களுடைய ஊர். இப்போ இந்த நீர்நிலைகளுக்கு மாலை நேரத்தில் போவோம். கோடை காலம் தொடங்குகிற காலம் ஆதலால் ஆற்றிலே பெருநீர் இருக்காது. அங்கு குறைவான நீர் ஓடிக்கொண்டிருக்கும். ஆங்காங்கு மணல் திட்டுக்களும் அதே போல அழகான மக்கள் உட்கார்வதற்கும் அமர்வதற்குமான தீவுத்திடல் போன்ற இடங்களும் இருக்கும். இந்த இடங்களை நோக்கி இந்த ஊரின் பல்வேறு பகுதிகளில் அந்த ஆறு எந்த பகுதியெல்லாம் ஓடுகிறதோ அந்தந்த பகுதியிலிருந்து மக்கள் சாரசாரியாக இந்த ஆற்றை நோக்கி வருவார்கள். வந்து தங்கள் கையில் இருக்கின்ற அந்த உணவு பதார்த்தங்களை உறவினர்களோடு நண்பர்களோடு உண்டு மகிழ்வார்கள். ஒருபுறம் அந்த மணல் திட்டுகளிலே இளவட்டங்களாகிய இளைஞர்கள் கபடி விளையாடுதல் மற்றும் பல்வேறு விளையாட்டுகளை, வீர விளையாட்டுகளை நிகழ்த்தி கொண்டிருப்பார்கள். தை மாதம் பிறக்கிற போது பெரும்பாலும் அமாவாசை இருக்கும். அதனால் அதனை தொடர்ந்து வருகின்ற வளர்பிறை காலத்திலே இப்படி நீர்நிலைகளை நோக்கி மாலை நேரத்தில் செல்வது நம்முடைய மக்களின் வழக்கம். மகிழ்ந்த உள்ளத்தோடு உணவை பகிர்ந்து கொண்டும் கேலி செய்து கொண்டும் ஒருவருக்கொருவர் பார்த்து பேசிக்கொண்டும், புதிதாக மணமுடித்த மணமக்கள் தலைப்பொங்கல் என்பதைப் போல அவர்கள் எப்படி தலை தீபாவளி என்பதைப் போல இந்த பொங்கலுக்கு வருவார்கள். பொங்கல் சீர் கொடுப்பது என்பது தெற்கு பகுதியில் இன்றைக்கும் உண்டு. எப்படி சீர் கொடுப்பார்கள் என்றால், அதாவது பொங்கல் பானை, புத்தரிசி, கரும்பு, புத்தாடை, தேவையானால் பொன்னாள் ஆகிய பரிசுகள் என்று கொடுப்பது வழக்கம். இந்த பொங்கல் சீர் என்பது உறவுகளுக்குள் தருவது மட்டுமல்லாமல் நண்பர்களுக்கும் இந்த சீரில் பங்கு உண்டு. சான்றாக, காலங்காலமாக குன்றக்குடி மடாதிபதி ஆதிநகர்த்தர் அவர்கள், அவர் பெரியவர் இருக்கிற போதும் சரி, இளையர் தான் இப்போது அவர்கள் பெரியவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுடைய அந்த ஆதீனத்திலிருந்து இத்தனை பேருக்கும் பொங்கல் சீர் அனுப்புவார்கள். எங்கள் வீட்டுக்கு முதல் சீதனமாக வருவது அதுதான். அதாவது பொங்கல் வைப்பதற்கான பானை, புத்தரிசி, வெல்லம், கரும்பு என்று அத்தனை பொருள்களையும் அவர்கள் அனுப்புவார்கள். இப்படி புதுமண மக்களுக்கு பொங்கல் சீர் கொடுக்கின்ற வழக்கம் உண்டு. இந்த சீரோடு அவர்கள் இனிய மாலை நேரத்தை இரவு நேரம் வரையிலே கொண்டாடுகின்ற இடமாக இந்த இடம் இருக்கிறது. அத்தனை பேரையும் சென்று நேரில் அழைத்தும் பார்த்தும் சந்தித்தும் கண்டும் வருவதால் இதற்கு காணும் பொங்கல் என்று பெயருடையதாக இருக்கிறது. இந்த நாளிலும் பொங்கலிடுவார்கள். கன்னிப்பெண்கள் இடுகிற பொங்கல் கன்னிப்பொங்கல், அது காணும் பொங்கல் ஆயிற்று என்று சொல்வதும் உண்டு. எப்படியாக இருந்தாலும் 3ஆம் நாளாகிய இன்று இந்த காணும் பொங்கலிலே உறவினர்களை காண்பதிலே நாம் மகிழ்கிறோம். இயற்கையோடு இணைந்து வாழ்வதில் நாம் பயிற்சி எடுக்கின்றோம். எப்போதும் இயற்கை நமக்கு எல்லா வகையான நலத்தையும் வளத்தையும் வழங்கும் என்பது உண்மை. அத்தனை பேருக்கும் இனிமையான காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாளும்
நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.